ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா குட்டி ஸ்பெஷல் பிரேக்ஃபாஸ்ட் ரெசிப்பியில் இன்றைக்கி டே 3 தான் வந்து பார்க்க போகிறோம். மேகினாலே குட்டீஸ்க்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். அதையே கொஞ்சம் ஹெல்த்தியாக எப்படி செஞ்சு கொடுக்குறதுன்ட்டு தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கடாயில் வந்து தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் 4-5 பல் பூண்டை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். பூண்டு வந்து லைட்டாக வதங்கட்டும். லைட்டாக வதக்கி விட்டுட்டு அடுத்ததாக வந்து ஒரு பெரிய வெங்காயமும் ஒரு பச்சை மிளகாவும் நல்லா பொடிசாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. நான் வந்து சின்ன வெங்காயம் தான் சேர்த்துருக்கேன். ஒரு 10 சின்ன வெங்காயத்தை பொடிசாக கட் பண்ணியிருக்கேன். பச்சை மிளகா வந்து இது காரம் இல்லாதது, காரமான பச்சை மிளகாவாக இருந்தால் கொஞ்சம் பார்த்து சேர்த்துக்கோங்க. அதேமாதிரி நல்லா பொடிசாக கட் பண்ணிடுங்க. அப்போ தான் வந்து குட்டீஸ்லாம் சாப்பிடும்போது வாயில் கடிப்படாமல் இருக்கும். இது கூடவே வந்து ஒரு சின்ன தக்காளியும் ஒரு கேரட்டு பொடிசாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இது கூடவே ஒரு கைப்பிடி அளவு பச்சை பட்டாணியும் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு லைட்டாக கலந்து விட்டுடலாம். இப்போ வந்து இந்த காய்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். மசாலாலேயும் உப்பு இருக்கும், அதனால் கொஞ்சம் பார்த்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ வந்து 1/4 ஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு 1/2 ஸ்பூன் அளவு சிக்கன் மசாலா, அப்படி இல்லைன்னா மட்டன் மசாலா சேர்த்துக்கோங்க. இதோட ஃப்ளேவர் வந்து மேகிக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். லைட்டாக கலந்து விட்டுட்டு மூடி போட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு வச்சிடலாம். அந்த காய் வந்து வேகட்டும். இந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் முட்டை சேர்க்கணும் அப்படின்னா இந்த ஸ்டேஜில் வந்து ஒரு 4 முட்டை உடச்சி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உதிரியாக ஆனதுக்கப்புறமா தண்ணி சேர்த்துக்கலாம். நான் வந்து இன்றைக்கி 2 பேக்கெட் மேகி எடுத்திருக்கேன். அதுக்கு வந்து இந்த கிளாஸில் 1.5 கிளாஸ் அளவு தண்ணி சேர்த்துருக்கேன். இந்த அளவு தண்ணி சேர்த்தோம் அப்படின்னா கரெக்டாக வரும். தண்ணி நல்லா கொதித்ததுக்கப்புறமா மேகியை வந்து உடச்சி இதில் சேர்த்துக்கலாம். சில பேர் வந்து மேகி தனியாக வேக வச்சு போடுவாங்க. அது வந்து பாத்திரமும் நிறையா எக்ஸ்ட்ரா இதாகும். அதுக்கு வந்து நம்ம 1 பாட் ரெசிபி மாதிரி ஒரே இதிலே வந்து ஈஸியாக பண்ணிடலாம். மேகி உடச்சி சேர்த்துட்டு கடைசியாக வந்து மசாலா சேர்த்துக்கோங்க. கடைசியாக மசாலா சேர்க்கும்போது அதோடய ஃப்ளேவரும் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். இப்போ வந்து லைட்டாக கலந்து விட்டுட்டு மூடி போட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு 2-3 நிமிஷத்துக்கு வேக வச்சோம் அப்படின்னா சூப்பராக வந்து நல்லா உதிரியாக மேகி ரெடி ஆயிரும். மேகி வந்து ஹெல்தி கிடையாது தான், ஆனால் பசங்க எப்போவாவது விரும்பி கேட்பாங்க. கேட்குற டைமில் நம்ம இந்த மாதிரி ஹெல்த்தியாக செஞ்சு கொடுக்கலாம். இந்த ஸ்டேஜில் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டீங்க அப்படின்னா கரெக்டாக வந்து வரும். இப்போ வந்து ஒரு பிளேட்டுக்கு வந்து மாற்றிக்கலாம். நல்லா உதிரியாக சூப்பராக வந்து மேகி ரெடி பண்ணியாச்சு. கண்டிப்பாக வந்து நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். குட்டீஸ் மேகி கேட்குற டைமில் இந்த மாதிரி ஹெல்த்தியாக செஞ்சு கொடுங்க. அவங்களும் வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க. இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நாளைக்கு இன்னொரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபியில் பார்க்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ்.